ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற ஒரே ஒரு சந்திப்பு போதும் என்பார்கள். ஆனால் அந்த சந்திப்பு காதலா அல்லது அழிவின் ஆரம்பமா? அதை யாராலும் முன்கூட்டியே சொல்ல முடியாது. சென்னையின் பிஸியான சாலைகளில் காலை நேரம். அனைவரும் வேலைக்காக ஓடிக்கொண்டிருக்க நகரத்தின் மடுப்பகுதியில் கம்பீரமாக நின்றிருந்தது எஸ்பி மில்க்ஸ் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமையகம். அதன் இளம் நிர்வாக இயக்குனர் சூர்யா, வயது முப்பத்து அருகில். கடின உழைப்பால் நிறுவனத்தை உயர்த்த தொழிலதிபர். அவரை பற்றி ஊழியர்கள் அனைவரும் ஒரே மாதிரி பேசுவார்கள். சார் சிரிக்கவே மாட்டார். வேலைனா வேலைதான், காதல், பொழுதுபோக்கு எல்லாமே அவருக்கு தேவையில்லை. அப்படி இருந்த மனிதர் இன்று அலுவலகத்தில் தனியாக நின்று சிரித்து கொண்டிருந்தார். அதுவும் யாரையும் பார்க்காமல். சில நேரம் ஜன்னலுக்கு வெளியே, சில நேரம் மேஜையிலிருந்து பேனாவை பார்த்து, மீண்டும் தனியாக சிரிப்பு. ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். சாருக்கு என்னாச்சு? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தார் என்று கிசுகிசுத்தனர். அதே நேரம் கதவு திறந்தது. உள்ளே வந்தான் அஜய், சூர்யாவின் சிறுவயது நண்பன். நண்பன் மட்டுமல்ல, நிறுவனத்தின் இணை இயக்குனரும் கூட. இருவரும் சேர்ந்து இந்த நிறுவனத்தை வளர்த்தவர்கள். டேய் என்று சூர்யாவின் தோளில் கை வைத்தவன், என்னடா ஆச்சு? மொத்த ஆஃபீஸும் உன்னை பார்த்து சிரிக்குது. நீ மட்டும் ஏதோ வேற உலகத்தில் இருக்க. சூர்யா திரும்பி பார்த்தான். முகத்தில் இன்னும் அந்த சிரிப்பு. அஜு, நேற்று ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. அதே புருவத்தை சுருக்கினான். அதுக்காக இப்படி இருக்கியா? நீ புரிஞ்சுக்க மாட்ட. அவளை பார்த்த அந்த நிமிஷத்திலிருந்து வேறு எதுவும் மனசுல இல்லை. ராத்திரி தூங்கவே முடியல. கண்ணை மூடினா அவன் முகம்தான். அஜய் அமைதியாக நாட்காலியில் அமர்ந்தான். சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. அவனது கண்களில் பழைய வலி தெரிந்தது. சூர்யா, ஒரு விஷயம் சொல்லட்டா? நீ இப்போ பார்க்குற உலகம் நிஜமாக இருக்காது. ஏன்னா நானும் இப்படித்தான் ஒரு நாள் ஆரம்பித்தேன். அரை முழுக்க அமைதி. சூர்யாவின் சிரிப்பு கொஞ்சம் குறைந்தது. அஜய் மெதுவாக பேச ஆரம்பித்தான். ஒருத்தரை நம்பினேன். அவ என்னை மட்டும் இல்லை, நம்ம நட்பையும் நம்ப வச்சா. ஆனால் ஒரு நாள் பணம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். சூர்யா ஆழமாக மூச்சு விட்டான். அது எல்லோரும் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அதுதான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் அழுறது நம்புறவங்கள் தான். சூர்யா மெதுவாக சிரித்தான். இந்த தடவை வேற மாதிரி இருக்கும். அஜய் உடனே எழுந்து நின்றான். இல்லை, எனக்கு இந்த பேச்சு வேண்டாம். நீயும் நானும் இன்னொரு தடவை உடையக்கூடாது. அப்படியே வெளியே போக முயன்றான். அந்த நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. மே ஐ கமின் சார்? கம். உள்ளே வந்தாள் ரின்ஷியா, சூர்யாவின் தனிப்பட்ட உதவியாளர். மிக அமைதியான பெண். வேலை விஷயத்தில் நேர்த்தி. ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் அவள் மனதுக்குள் இருந்தது. அஜய் வெளியே சென்றான். ரின்ஷியா, இன்டர்வியூக்கு வந்த கவினிலா அவங்க செலக்ட். சரி சார், இன்றைக்கே அப்பாயின்மெண்ட் மெயில் அனுப்பிடுங்க. ஓகே சார். ரின்ஷியா திரும்பி செல்ல முயன்றான். ஒரு நிமிஷம் அவள் திரும்பி பார்த்தாள். சூர்யா சிரித்து கொண்டே சொன்னான், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார். நேற்று வந்த அந்த கவினிலா, அவளை பார்த்ததும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஃபீலிங். அவள் சிரிப்போ நேரமே நின்ன மாதிரி. அவள் பேசும்போது எல்லா சத்தமும் நின்ன மாதிரி. அவள் போன பிறகும் அந்த முகமும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் காதலா? ரின்ஷியா முகத்தில் சிரிப்பு வைத்திருந்தாள். ஆனால் இதயம் சிதறி கொண்டிருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார் என்று மட்டும் சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். கதவு மூடியதும் அவளது முகம் முழுக்க மாறியது. இவ்வளவு வருஷமாக உனக்காக காத்திருந்தேன் சூர்யா. ஒரு நாளாவது நீ என்னை பார்ப்பேன்னு நினைச்சேன். ஆனால் ஒரே ஒரு நாள் பார்த்த பொண்ணுக்காக என்னை மறந்துட்டியா? அவள் கைப்பையை இறுக்கமாக பிடித்தாள். இல்லை, இது நடக்காது. உன் காதல் முளைக்கிறதுக்குள்ள அதை நான் முடிச்சிடுவேன். அவள் மெதுவாக சிரித்தாள். அதுக்கும் எனக்கும் ஒரு ஆயுதம் இருக்கு அஜய். அவனுக்கு காதல் மேலே நம்பிக்கை இல்லை. அவனை தூண்டினா போதும், மீதியெல்லாம் தானா நடக்கும். அதே நேரம் நிறுவனத்தின் இன்னொரு பகுதியில் அப்பாயின்மெண்ட் மெயில் பார்த்து கொண்டே இருந்தாள் கவினிலா. அவள் முகத்தில் மகிழ்ச்சி. அம்மா, வேலை கிடைச்சிருச்சு. அவளது அம்மாவின் கண்களில் கண்ணீர். இனி நம்ம வாழ்க்கை மாறும். கவினிலா சிரித்தாள். நான் நல்ல வேலை பண்ணுவேன். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அவளுக்கு தெரியவில்லை, அந்த அலுவலகத்தில் ஒருவர் அவளை முதல் பார்வையிலேயே காதலிக்க ஆரம்பித்திருந்தார். இன்னொருவர் அவளை அழிக்க முடிவு செய்திருந்தார். அதே நேரம் மற்றொருவர் காதல் என்ற வார்த்தையே
வெறுத்து கொண்டிருந்தார். இந்த 3 மனநிலைகளும் ஒரே இடத்தில் சந்திக்க போகின்றன. அது ஒரு சாதாரண காதல் கதை அல்ல. நம்பிக்கை, பொறாமை, நட்பு, துரோகம், உண்மை, பொய் இவை அனைத்தும் கலந்த ஒரு பயணம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை மாற்ற வருபவர்கள் நமக்காக வர்றதில்லை. அவர்களுக்கே தெரியாத ஒரு ரகசியத்துக்காக வருவார்கள். அடுத்த நாள் காலை எஸ்பி மில்க்ஸ் நிறுவனத்தின் முன் ஆட்டோவில் இருந்து இறங்கினாள் கவினிலா. சாதாரண காட்டன் சுடிதார், கையில் ஒரு பழைய பை, முகத்தில் பதற்றமும் கண்களில் தன்னம்பிக்கையும். இது என் முதல் வேலை, நல்ல பெயர் வாங்கணும் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தாள். ரிசப்ஷனில் பதிவு செய்தவுடன் ரின்ஷியா சிரித்தபடி அவளை வரவேற்றாள். வெல்கம் கவினிலா, நான் ரின்ஷியா, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். கவினிலா நன்றியுடன் சிரித்தாள். தேங்க்ஸ் மேடம். அந்த சிரிப்பை பார்த்த ரின்ஷியாவின் உள்ளம் எரிந்தது. இன்னும் சிரி, இன்னும் கொஞ்ச நாள் தான் என்று மனதிற்குள் நினைத்தாள். அந்த நேரம் மேல்மடையில் இருந்து சூர்யா கீழே வந்தான். தற்செயலாக கவினிலா திரும்பி பார்த்தாள். இருவரின் பார்வையும் சில நொடிகள் சந்தித்தது. சூர்யாவின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் கவினிலா மரியாதையாக மட்டும் சிரித்துவிட்டு வேலையில் கவனம் செலுத்தினாள். அதை தூரத்தில் இருந்து பார்த்த ரின்ஷியா அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தாள். சரி, இதுதான் ஆரம்பமா? மதியம் அஜய் அலுவலகத்துக்கு வந்தான். சூர்யாவின் முகத்தை பார்த்ததும் இன்னும் அவளையே நினைச்சிட்டு இருக்கியா என்று கேட்டான். சூர்யா சிரித்தான். அவ இங்க வேலைக்கு சேர்ந்துட்டா. அஜயின் முகம் உடனே மாறியது. என்னடா நீயே வேலை கொடுத்த? ஆமாம், திறமை பார்த்துதான். அஜய் அமைதியாக நின்றான். ஆனால் அவனது மனதில் பழைய நினைவுகள் ஓடின. அவளுக்கும் வேலை இப்படித்தான் கிடைச்சது. அதே நேரத்தில் அஜயின் அருகில் வந்தாள். சார், ஒரு நிமிஷம் பேசணும் கேண்டீனில். சார், நான் சொல்லக்கூடாத விஷயம், ஆனால் சொல்லலேன்னு சூர்யா சார் கஷ்டப்படுவார். அஜய் அமைதியாக பார்த்தான். என்ன விஷயம்? நேற்று இன்டர்வியூ நடந்தப்போ கவினிலா எம்டி சார் கூட ரொம்ப க்ளோஸாக பேசினாங்க. அதான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோணுச்சு. அஜய் உடனே நம்பவில்லை. நீ என்ன சொல்ல வர? நான் எதுவும் சொல்லலை சார், நீங்களே கவனிங்க. ஒருவித சந்தேகத்தை மட்டும் விதித்துவிட்டு ரின்ஷியா அங்கிருந்து சென்றார். மாலை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். கவினிலா தனது வேலையை மிகவும் கவனமாக செய்து கொண்டிருந்தார். அவள் தயாரித்த கோப்புகளை பார்த்த மூத்த கணக்காளர் ஆச்சரியப்பட்டார். முதல் நாள்லேயே இவ்வளவு தெளிவாக ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. அதை கேட்ட சூர்யாவுக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் அதை ரின்ஷியா வேறு மாதிரி பார்த்தாள். அன்று இரவு அனைவரும் வீட்டிற்கு சென்ற பிறகு ரின்ஷியா மட்டும் அலுவலகத்தில் இருந்தார். அக்கௌண்ட் சர்வரை திறந்தார். ஒரு முக்கியமான பேமெண்ட் ஃபைலை காப்பி செய்து அதில் சில எண்களை மாற்றினார். பிறகு அந்த ஃபைலுக்கு ப்ரிப்பேர்டு பை கவினிலா என்று பதிவு செய்தாள். அவளது முகத்தில் கொடூரமான சிரிப்பு. நாளைக்கு இந்த ஒரு ஃபைல் உன்னோட வாழ்க்கையை புரட்டி போட போகுது. அடுத்த நாள் காலை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பரபரப்பு. 5 லட்சம் ரூபாய் பேமெண்ட் தவறான அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு என்று ஒருவர் கத்தினார். சில நிமிடங்களில் அனைவரும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூடினர். சூர்யா, யார் இந்த ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணது என்று கேட்டார். அனைவரும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்தனர். அதில் ப்ரிப்பேர்டு பை கவினிலா. கவினிலா அதிர்ச்சியில் உறைந்தார். சார், நான் இல்லை. அஜய் மெதுவாக சூர்யாவை பார்த்தார். நான் சொன்னது நினைவிருக்கா? சூர்யாவின் மனதில் முதல் முறையாக ஒரு சந்தேகம் பிறந்தது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு செக்யூரிட்டி கார்டு உள்ளே ஓடி வந்தார். சார், நேற்று ராத்திரி அக்கௌண்ட்ஸ் ரூமில் யாரோ இருந்தாங்க. யார்? கேமரா ஃபுட்டேஜ் இருக்குது. அனைவரும் சிசிடிவி ரூமுக்கு ஓடினார்கள். வீடியோ ப்ளே ஆனது. முகம் தெரியாத ஒருவர் அக்கௌண்ட்ஸ் ரூமுக்குள் நுழைகிறார். ஃபேஸ் முழுவதும் மாஸ்க். யாரென்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிந்தது. அந்த நபரின் வலது கையில் ஒரு விசித்திரமான வெள்ளி நிற பிரேஸ்லெட். வீடியோ முடிந்தது. அந்த பிரேஸ்லெட்டை பார்த்ததும் அஜய் அதிர்ச்சியில் உறைந்தான். அவன் உதடுகள் தானாக முணுமுணுத்தன. இது அவளோட பிரேஸ்லெட். சூர்யா உடனே கேட்டான், யாரோட? அஜய் அமைதியாக நின்றான். கண்களில் பயம். பல வருடங்களாக மறைத்து வைத்திருந்த நினைவுகள் மீண்டும் உயிர் பெற்றன. அதே பிரேஸ்லெட், அதே வடிவம், அதே இரவு, அதே மர்மம். இது முடியாது என்று அஜய் மெதுவாக சொன்னான். அதே நேரத்தில் வெளியே நின்றிருந்த ரின்ஷியா அவர்கள் பேசியதை முழுவதும் கேட்கவில்லை. ஆனால் அஜயின் முகத்தில் இருந்த
அதிர்ச்சியை பார்த்ததும் அவள் சிரித்தாள். விளையாட்டு இப்போதான் ஆரம்பம். ஒரு பொய்யை நம்ப வைக்க ஒரே ஒரு ஆதாரம் போதும். ஆனால் ஒரு உண்மையை நிரூபிக்க 1000 ஆதாரங்கள் கூட சில நேரங்களில் போதாது. சிசிடிவி அறையில் அனைவரும் அமைதியாக நின்றிருந்தனர். அந்த வீடியோ மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. முகம் முழுவதும் முகமூடி, உடலை முழுவதும் மறைத்த ஆடை. ஆனால் வலது கையில் மட்டும் தெளிவாக தெரிந்தது அந்த வெள்ளி நிற பிரேஸ்லெட். அஜய் அதை பார்த்தபடியே உறைந்து நின்றான். சூர்யா அவன் தோளை பிடித்தான். அஜய், யாருடைய பிரேஸ்லெட் அது? சில வினாடிகள் அமைதி. பிறகு, நான் இறந்துட்டாள்னு நினைச்ச ஒருத்தியோடது என்று மெதுவாக சொன்னான். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். சூர்யா குழப்பமடைந்தான். என்ன சொல்ற? அஜய் ஆழமாக மூச்சை இழுத்தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில ஒருத்தி இருந்தா. அவ பெயர் நந்திதா. அவதான் நான் உயிரா காதலிச்ச பெண். ஒரு நாள் எதுவும் சொல்லாம காணாம போயிட்டா. பிறகு ஒரு விபத்துல இறந்துட்டாள்னு தகவல் வந்தது. அவ உடம்பையே நான் பார்க்கல. ஆனா அவ எப்பவும் இந்த மாதிரி பிரேஸ்லெட் தான் போடுவா. சூர்யா அதிர்ச்சியுடன் பார்த்தான். அப்படின்னா அவ உயிரோட இருக்காளா? அஜய் உடனே தலையசைத்தான். இல்லை, இது ஒரே மாதிரி இருக்கலாம். அதுக்கு மேலே யோசிக்க வேண்டாம். ஆனால் அவன் முகத்தில் பயம் மட்டும் குறையவில்லை. அந்த நேரத்தில் கவிநிலா அமைதியாக அழுது கொண்டிருந்தாள். சார், நான் அந்த ரூமுக்கே போகலை. சூர்யா அவளை நம்ப வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் ஆதாரங்கள் அனைத்தும் அவளுக்கு எதிராக இருந்தன. அப்போது நிறுவனத்தின் வயதான ஐடி மேலாளர் உள்ளே வந்தார். சார், ஒரு விஷயம். இந்த ஃபைல் காலை உருவாக்கப்பட்டதே இல்லை. என்ன? சிஸ்டம் லாக் படி நேற்று இரவு 11:47க்கு யாரோ லாகின் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாகின் பண்ணது கவிநிலா ஐடி இல்லை. இப்போது அட்மின் அட்ஜஸ் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அந்த அட்ஜஸ் 3 பேருக்கு மட்டுமே இருந்தது. சூர்யா, அஜய், ரின்ஷியா. அறை முழுவதும் அமைதி. ரின்ஷியா உள்ளுக்குள் பதறினாள். ஆனால் வெளியில் அமைதியாக நின்றாள். யாரோ நம்ம பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி இருப்பாங்க என்று சூர்யா சொன்னான். அதே நேரம் ஐடி மேனேஜர் மீண்டும் பேசினார். இன்னும் ஒரு விஷயம். லாகின் ஆன கம்ப்யூட்டர் எம்டி கேபின். சூர்யா அதிர்ந்தான். இம்பாசிபிள். அனைவரும் பார்வையும் சூர்யாவின் மீது திரும்பியது. ரின்ஷியா மனதுக்குள் சிரித்தாள். இப்போ சந்தேகம் அவன் மேலே. ஆனால் அடுத்த நொடியே எதிர்பாராத சம்பவம். ரிசப்ஷனிலிருந்து அழைப்பு வந்தது. சார், ஒரு வயதான அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யாரு? அவங்க சொல்கிறாங்க கவிநிலா என் பொண்ணு இல்லைன்னு. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். சில நிமிடங்களில் அந்த மூதாட்டி உள்ளே வந்தார். கையில் பழைய புகைப்படம். இந்த பொண்ணு என்று கவிநிலாவை காட்டினார். இவ என் மகள் இல்லை. கவிநிலா அழ ஆரம்பித்தாள். அம்மா, நீங்கள் என்ன பேசுறீங்க? மூதாட்டி கதறினார். உன்னை நான் ரயில் நிலையத்தில் கிடைச்ச குழந்தையா வளர்த்தேன். உன்னோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. அறை முழுவதும் அதிர்ச்சி. கவிநிலா மயங்கி விழுந்தாள். சூர்யா அவளை தாங்கினான். அஜய் அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தான். அந்த புகைப்படத்தின் பின்னால் ஒரு மருத்துவமனையின் பெயர். அதே மருத்துவமனை. நந்திதா காணாமல் போன நாளில் அவள் அனுமதிக்கப்பட்டதாக போலீஸ் கூறிய மருத்துவமனை. அஜயின் இதயம் வேகமாக துடித்தது. இது சாதாரண விஷயம் இல்லை. அதே நேரத்தில் வெளியில் நின்று கொண்டிருந்த ரின்ஷியாவுக்கு ஒரு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. ஹலோ. மறுமுனையில் ஒரு ஆண் குரல். ரின்ஷியா, நீ தேவையில்லாத விளையாட்டு விளையாடுற. கவிநிலாவை விட்டு விலகு. இல்லைன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ரின்ஷியாவின் கையில் இருந்த மொபைல் நடுங்கியது. நீ யாரு? அந்த குரல் மெதுவாக சிரித்தது. உன்னோட எல்லா ரகசியமும் தெரிஞ்சவன். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. முதல் முறையாக ரின்ஷியாவின் முகத்தில் பயம் தெரிந்தது. அவளுக்கே தெரியாமல் யாரோ அவளை கண்காணித்து கொண்டிருந்தனர். அன்றிரவு அலுவலக பார்க்கிங்கில் ஒரு கருப்பு கார் நின்றது. அதிலிருந்து ஒரு பெண் இறங்கினாள். அவள் கையில் அதே வெள்ளி நிற பிரேஸ்லெட். அவள் மெதுவாக சொன்னாள், அஜய், இன்னும் என்னை மறக்கலையா? கேமரா அவள் முகத்தை நோக்கி திரும்பும் நேரத்தில் திரை கருப்பாக மாறுகிறது. சில உண்மைகள் வெளியே வர பல வருடங்கள் ஆகும். ஆனால் அந்த உண்மை வெளியே வரும் ஒரு நிமிடம்
பலரின் வாழ்க்கையே மாற்றிவிடும். அலுவலக பார்க்கிங்கில் நின்றிருந்த அந்த மர்ம பெண்ணை பார்த்தவுடன் அஜயின் கால்கள் நடுங்கின. நான் நந்திதா என்று அவன் வாயிலிருந்து தானாக வார்த்தைகள் வந்தன. அந்த பெண் மெதுவாக சிரித்தாள். இல்லை அஜய், நான் நந்திதா இல்லை. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். நான் நந்திதாவின் இரட்டை சகோதரி நிவேதா. அந்த ஒரு வார்த்தை அனைவரையும் முறைய வைத்தது. நிவேதா தனது கைப்பையில் இருந்து ஒரு பென்டிரைவை எடுத்தாள். 5 வருடங்களுக்கு முன் நடந்த எல்லா உண்மையும் இதில் இருக்கிறது. அலுவலக கூட்டரங்கில் அந்த வீடியோ இயக்கப்பட்டது. அதில் ரின்ஷியா நிறுவனத்தின் முன்னாள் நிதி மேலாளருடன் சேர்ந்து பண மோசடி செய்த காட்சிகள் பதிவாகி இருந்தன. அந்த மோசடியை நந்திதா கண்டுபிடித்திருந்தாள். அதனால்தான் அவளை மிரட்டி நகரத்தை விட்டு வெளியேறச் செய்தனர். அவள் இறந்துவிட்டாள் என்று பொய்யான தகவலை பரப்பியதும் அதே கும்பல்தான். ரின்ஷியா முழுவதுமாக உடைந்து போனாள். நான் மட்டும் இல்லை, என்னை மிரட்டி இதை செய்ய வைத்தார்கள் என்று கதறினாள். அந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் உள்ளே வந்து ரின்ஷியாவையும் மோசடியில் தொடர்புடையவர்களையும் கைது செய்தனர். அஜய் கண்களில் கண்ணீருடன் நின்றான். நந்திதா என்னை ஏமாற்றல, அவளே ஒரு சதிக்கு பலியானவளா என்று மெதுவாக சொன்னான். பல ஆண்டுகளாக சுமந்திருந்த வெறுப்பையும் வேதனையும் ஒரே நொடியில் கரைந்தது. சூர்யா கவினிலாவிடம் சென்றான். நான் உன்னை சந்தேகப்பட்டதற்கு மன்னிச்சிடு. கவினிலா அமைதியாக சிரித்தாள். உண்மை தாமதமாக வந்தாலும் தோற்காது சார். சில மாதங்கள் கழித்து நிறுவனம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. கவினிலா தனது திறமையால் நிறுவனத்தின் முக்கியமான பொறுப்பை ஏற்றாள். அஜய் கடந்த காலத்தை மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்தான். சூர்யா கவினிலாவிடம் தனது காதலை வெளிப்படுத்தினான். இந்த முறை கவினிலா பதில் சொல்லவில்லை. ஆனால் சிறிய புன்னகையுடன் அவன் அருகில் நின்றான். அந்த அமைதியே அவளின் சம்மதமாக இருந்தது. இறுதியாக கண்களால் காண்பது எல்லாம் உண்மை அல்ல, காதுகளால் கேட்பது எல்லாம் சத்தியமல்ல. ஆனால் மனசாட்சியால் உணரப்படும் உண்மை ஒரு நாளும் தோற்காது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.